ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓலாவில் புதுசாக லான்ச் ஆயிருக்க ஓலா S1 ஏருங்கிற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக்கல் பட்ஜெட்டில் டியூயல் டோன் கலரோட இந்த ஸ்கூட்டர் வந்து இப்போ மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட ஒவ்வொரு ஃபியூச்சர் இதுவுமே பார்த்தா காசுக்கு ஒர்த்தபுளாகவே இருக்குதுங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் அதோடைய ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டருக்கு வந்தால் தெரியும். இந்த ஸ்கூட்டரோட எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ஓலா S1 ஏர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட டைமென்ஷனிங் கெப்பாசிட்டிஸ்லாம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட அகலம் வந்து 712 mm கொடுத்துருக்காங்க. நீளம் வந்து 1859 mm கொடுத்துருக்காங்க. ஹைட் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஹைட் 1160 mm கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 792 mm கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ரெண்டு வீலுக்கு இடப்பட்ட டிஸ்டன்ஸ் வீல் பேஸ் சைஸ் இருப்பாங்க. அதோட சைஸ் எவ்வளோன்னா 1359 mm கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 165 mm கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்த ஸ்கூட்டரோட ஓவரால் வெயிட் வந்து 99 kg வருது. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 34 லிட்டர் கெப்பாசிட்டிக்கான சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேக்ஸிமம் 2 ஹெல்மெட் வரையும் வைக்க முடியுங்கிறாங்க இந்த சீட் ஸ்டோரேஜில். நெக்ஸ்ட் இந்த ஸ்கூட்டரோட லைட்டிங்ஸ்லாம் பார்த்தோம்னா எல்லாமே LED லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டாக இருக்கட்டும், டைல் லைட்ஸாக இருக்கட்டும், இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், இதில் வந்து இன்பில்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்க மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸான பேட்டரியை பற்றி பார்த்தோம்னா இதில் வந்து லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதோட கெப்பாசிட்டி எவ்வளோண்டா 2.5 kWh லித்தியம் அயன் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இதை ஒன்ஸ் டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணால் 100 km வரையும் போகலாங்கிறாங்க. ஐடியல் டிரைவிங் கண்டிஷன். ஐடியல் டிரைவிங் கண்டிஷன் என்னன்னா IDC மாங்க சாட்டா. அது தமிழில் சொல்லணும்னா நம்ம நார்மலாக ஓட்டுற டிரைவிங் கண்டிஷன், நம்ம நாட்டுக்கு ஏற்ற டிரைவிங் கண்டிஷன் தான் ஐடியல் டிரைவிங் கண்டிஷன் வாங்க. ஆன் ரோடுக்கு 100 km நல்ல ஒர்த்தபிள்னே சொல்லலாம். இது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பேட்டரி பார்த்தீங்கன்னா IP67 வாட்டர் ப்ரூஃப் வந்து சர்டிஃபைடு வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டான மோட்டரை பற்றி பார்ப்போம். இதில் என்ன மோட்டர் கொடுத்துருக்காங்கன்னா மிட் டிரைவ் IPM மோட்டார்னு கொடுத்துருக்காங்க. IPM என்னன்னா இன்டர்னல் பெர்மனன்ட் மேக்னெட் தான் IPMங்கிறாங்க. இதுல வந்து மிட் டிரைவ் IPM மோட்டார் கொடுத்திருக்காங்க இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல. இந்த எலக்ட்ரிக் மோட்டார் பார்த்தீங்கன்னா ஒரு ஹப் டைப் மோட்டார். ஹப் மோட்டார்னா நம்ம வீடியோஸ்ல நிறைய சொல்லியிருக்கோம். என்னன்னா வீல் ட்ரீம்ல வந்து மோட்டர் ஹப் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதான் ஹப் டைப் மோட்டார்மாங்க. இந்த மோட்டருக்கும் வீலுக்கும் இடப்பட்டதா எந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் இருக்காது. அதாவது செயினோ பெல்ட்டோ எதுவுமே இருக்காது. டைரக்ட் டிரைவிங் மோட்டார் இது. இந்த மோட்டரோட கெப்பாசிட்டி எவ்வளோனா கண்டினியூஸாக 4.5 kW வரை பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறாங்க. மேக்ஸிமமாக 5.5 kW வரை இந்த மோட்டர் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறாங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நெக்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தோம்னா ரிமோட் மூலமும் ஸ்டார்ட் பண்ணலாம், புஷ் பட்டன் அதாவது செல்ஃப் பட்டன் மூலமும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பைக்குக்கு ஒரு விஷயம் கீ கிடையாதுன்னு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? ஆன் பண்ணுறதுன்னு மொபைல் தான் நம்மளுக்கு கீன்னே சொல்ல முடியும். ஏன்னா மொபைலில் வந்து ஓலா ஆப் இருந்தால் தான் பைக்கை கிட்ட வச்சு நம்ம மொபைல் அன்லாக்குன்னு கிளிக் பண்ணால் தான் பைக்கே அன்லாக் ஆகும். இன்கேஸ் நம்ம லாக்குன்னு போட்டு வச்சுருந்தோம்னா பைக் ஸ்டார்ட்டே ஆகாது. இன்கேஸ் நம்ம வீட்டுக்குள்ளே அன்லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியே அன்லாக் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சம்திங் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்குள்ளே நம்ம மொபைல் வந்தால் தான் பைக் அன்லாக் ஆகும். இன்கேஸ் நீங்கள் மொபைலை லாக் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுருங்க கொஞ்சம் தூரத்துக்கு, அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிருங்கிறாங்க. இதே மாதிரி தான் அண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ் திறக்கிறதும் மூடுறதும் எதுக்குமே சாவி கிடையாது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பைக்குக்கு மெயின் மேட்டரா எதுன்னா நம்ம மொபைல் தான் திகழ்துன்னே சொல்ல முடியும். நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா டாப் ஸ்பீடா 90 km/h வரையும் போக முடியும். ஆக்சலேஷன் பர்ஃபார்மன்ஸ் 4.3 செகண்ட்ல 0 to 40 ஸ்பீடை ரீச் பண்ணலாங்கிறாங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல பாத்தீங்கன்னா 3 modes ஆஃப் டிரைவிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா நார்மல், ஸ்போர்ட் அண்ட் ஈகோன்னு 3 modes ஆஃப் டிரைவிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது நார்மல்ங்கிறது நம்ம நார்மலா சிட்டிக்குள்ள இதெல்லாம் ஓட்டுறது, ஈகோங்கிற போறது இதெல்லாம் அதிக மைலேஜ் தரும் 100 வரையும். இதே ஸ்போர்ட் மோட் பார்த்தீங்கன்னா இதான் ஒரு டாப் மோடு. இதெல்லாம் நம்ம டாப் ஸ்பீட்ல போக முடியும். நம்ம ஹைவேஸ்லாம் போகும்போது இந்த மோடை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன்லாம் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்ல வந்து டெலிஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷனும் ரியர்ல வந்து ட்வின் ஷாக் அப்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பிரேக்கிங்ஸ் இதெல்லாம் பற்றி பார்ப்போம். இதில் ஃப்ரண்ட் அண்ட் ரியருமே பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்ததில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருந்தாங்க ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில். இது ஏன் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்கன்னா ஏன்னா எக்கனாமிக்கல் வைஸ் பட்ஜெட்டை குறைக்கணுங்கிறதுக்காகவே. நெக்ஸ்ட் வீல்ஸ்லாம் இதெல்லாம் பார்த்தோன்னா அலுமினியம் அலாய் தான் கொடுத்துருக்காங்க வித் டியூப்லெஸ் டயரோட. இந்த டயரோட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 110/70 12 இன்ச்சுக்கான ஃப்ரண்ட்லையும், ரியரில் சேம் ஆல்சோ 110/70 12 இன்ச்சுக்கான டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. வீலோட சைஸ் அதாவது அந்த வீல் ரிமோட சைஸ் எவ்வளோதுன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியருமே 304.8 mm ரிம் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் உள்ள அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பற்றி பார்ப்போம். இதில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸுங்கிறது ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 இன்ச்சுக்கான ஒரு டச் ஸ்க்ரீன் TFT டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். அதே நம்ம ஸ்பீடு, ட்ரிப் மீட்டர், ஓடோமீட்டர் எல்லாமே இந்த டிஸ்பிளேலாம் இருக்கு. சார்ஜ் லெவல் இண்டிகேஷனுமே இந்த டிஸ்பிளே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒன்று எத்தனை கிலோமீட்டர் போக முடியும் இந்த மோடில் போனால் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ரேஞ்ச் எல்லாமே காமிக்கும். நெக்ஸ்ட் இதுல வந்து வைஃபை கனெக்டிவிட்டி, 4G கனெக்டிவிட்டி இதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதுவும் நம்ம கனெக்ட் பண்ணி GPS
access இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னே சொல்றாங்க. இதுல வந்து நம்ம ப்ளூடூத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மூலம் நம்ம சாங் ப்ளே பண்றதா இருக்கட்டும், GPS கனெக்ஷனா இருக்கட்டும், எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. இதுல வைஃபை மூலம் நம்ம GPS அக்சஸ் பண்ணலாம். இதுல வந்து சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து நம்ம சம் டாக்குமெண்ட்ஸ் இதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். லைக் இதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ்னா நம்மளோட இன்சூரன்ஸ், ஆர்சி புக், லைசன்ஸ் இதே மாதிரிலாம் நம்ம வந்து ஸ்கேன்டு காப்பி வந்து இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு அவசரத்துக்கு. ஆல்சோ சம் சாங்ஸ் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுல வந்து இன்பில்ட்டா 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மூவ்ஓஎஸ்னு ஒரு புதுசா ஒரு OS ஓலா லான்ச் பண்ணியிருக்காங்க நேத்து தான். அந்த ஓஎஸ்க்கான சப்போர்ட்டை வந்து இந்த டிஸ்பிளேல வந்து அப்கிரேட் பண்ண போறா சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து எக்ஸ்டர்னலாக கொடுத்துருக்க அடிஷனல் ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னா, ஜியோ ஃபென்சிங், ஆன்டி தெஃப்ட் அலாரம் இதே மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம பைக்கை யாராவது உடைக்க முயற்சித்தாலோ இல்லை எதுவும் விட்டு அடித்தாலோ, கல் எதுவும் ஒரு நல்லா பைக் டேமேஜ் ஆகிற மாதிரி எதுவும் பண்ணாலோ பைக்கில் வந்து அலாரம் இண்டிகேஷன் ஆரம்பிச்சிடும். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா டுயல் டோன் கலர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதாவது டுயல் டோன் மீன்ஸ் 2 கலராக. பைக்கோட ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னா 80,000 வந்து இன்ட்ரோடியூசரி ப்ரைஸாக தீபாவளி வரையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா 85,000 அந்த ரேஞ்சில் வரும். இந்த வீடியோ வந்து நான் இங்கே எப்போ பார்க்குறீங்கன்னு தெரியல, அதனால 2 ப்ரைஸையும் சொல்லிட்டேன். எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி உங்களுடைய தாட்ஸ் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம JR Switch சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.